என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். How I completed 2.5 years of NoFap. நான் எப்படி 2.5 வருஷம் NoFap வந்து கண்டினியூ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணேன்ற ஒரு விஷயம்தான். அதுக்கு எனக்கு பர்சனலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த சில ஹேபிட்ஸ் என்னலான்ற விஷயங்கள் தான் இன்றைய வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா மோட்டிவேட்டிங் அதர்ஸ். உண்மையாக சொல்லணுன்னா, அதாவது சத்தியமாக சொல்லணுன்னா, இந்த ஒரு பழக்கம் மட்டும், இந்த ஒரு ஹேபிட் மட்டும் எனக்கு இல்லாட்டினா இந்த ஒரு நோஃபேப்ன்ற விஷயத்திலிருந்து நான் எப்போவும் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். ஏன்னா மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறது மூலமாக நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன்னா, கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணேன். முன்னாடியெல்லாம் வந்து நான் பர்சனலாக அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாகவே இல்லாத ஒரு பர்சனாக இருந்தேன். பட் சம்திங், அதாவது இந்த மற்றவங்களை வந்து இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணிவிட்டு, நீங்களே பாருங்கள், இது நம்ம மலையாளம் சேனலில் நோஃபேப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே வந்து நான் பர்சனலாக சொன்னதை கேட்டு நிறைய பேர், ப்ரோ நான் இந்த சேலஞ்சை எடுத்திருந்தேன், எனக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உருவாயிருச்சு, இந்த மாதிரி மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறது பர்சனலாக எனக்குள்ளே வந்து ரொம்பவும் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து உருவாக்கிருச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான நம்ம நோஃபேப் வீடியோஸ் மலையாளத்தில் வந்து போஸ்ட் பண்ணி இருப்போம், தமிழ், தெலுங்கு இந்த மாதிரிலாம் வந்து போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர், ப்ரோ நான் இந்த ஒரு சேலஞ்சை வந்து எடுத்திருந்தேன், நீங்கள் சொன்னதை கேட்டு நான் இவ்வளோ நாள் போயிட்டு இருக்கேன், நீங்கள் சொன்னதை கேட்டு எனக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உருவாயிருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கேட்கும்போது எனக்கே வந்து ஆமாம், நான் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டேன், நான் சொன்னதை கேட்டும் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி அது வந்து ஒரு கமெண்ட்டு 2 கமெண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது, நிறையவே வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மெயிலும் வந்து நிறைய வந்துட்டு இருக்கும். தென் நிறைய பேர் என்ன கால் பண்ண கூட ட்ரை பண்ணுவாங்க, எப்படியாச்சும் நம்பர்லாம் வந்து கண்டுபிடிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இதெல்லாம் நான் சொன்னது கேட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் நான் வந்து இதெல்லாம் கவனிக்காமல் நான் ரிலாக்ஸ்டாக போயிட்டேன்னா எனக்குள்ளே வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து இருக்கும். நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் லைட்டாக வந்து ட்ரிகர் ஆகும்போதே, என்னப்பா நீயே இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயமே என்னை வந்து இந்த மாதிரி மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணது, இந்த ஒரு விஷயமே என்ன இந்த ஒரு சேலஞ்சில் இருக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 2வது ஹேபிட் என்னென்னா கோல்டு ஷவர். வீட்டில எல்லாம் இருக்கும்போது நான் பர்சனலாக வந்து ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறதுனால காலையில் 4 மணிக்கு வந்து நான் குளிச்சுடுவேன். காலையில் எந்திரிச்ச உடனே வந்து குளிச்சுடுவேன். சம்டைம்ஸ் ப்ரஷ்லாம் பண்ணாமல் கூட வந்து குளிச்சுடுவேன். ஏன்னா அதுக்கப்புறமா நான் அங்கே நின்னேன்னா எனக்கு வந்து மறுபடியும் குளிக்கிறதுக்கான ஒரு டெண்டன்சின்றது போயிடும்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக போய் நான் குளிச்சுடுவேன். ஸோ அதுக்கப்புறமா நான் சம்திங் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் வந்து பண்ணும்போது அதில் சில ரொட்டீன்ஸ்லாம் வந்து இருக்குது. நம்ம வந்து பாத்ரூம் போனோம்னா வந்து குளிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ நான் இந்த ஒரு ரொட்டீனும் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து குளிக்கிறது சூடு இருக்கிற தண்ணியில் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது, ரொம்ப கோல்டாக இருக்கிற தண்ணியில் வந்து குளிப்பேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃப்ரீசருக்குள்ளே வந்து ஐஸ் கட்டியெல்லாம் வந்து ஆக வச்சுட்டு அந்த ஐஸ் எல்லாம் எடுத்து போட்டு அந்த மாதிரிலாம் வந்து குளிச்சிருக்கேன். ஸோ குளிக்கும்போது இந்த கோல்டு வாட்டரில் தான் குளிப்பேன். அதே மாதிரி ரொம்பவும் அர்ஜஸ்ட் வருதுன்னா அந்த ஒரு டைம்லேயும் நான் போய் குளிச்சுடுவேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த ஒரு சேலஞ்சில் என்னை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஹேபிட் கூட ரொம்ப 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 எஃபெக்டிவாக வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு ஹேபிட் மட்டும் நான் பண்ணாட்டினா மேபி நான் எப்போவோ வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிருக்கலாம். 3வது வெளியே போய் ஆட்கள் கிட்டவோ அதே மாதிரி நேச்சர்லையெல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது. டெய்லியும் நான் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு நியர் 2.5 இயர்ஸ் வந்து ஆகுது. ஸோ இந்த 2.5 இயர்ஸாக நான் வீட்லேயே தான் இருந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் எப்படின்னா ரொம்பவும் சோஷியலைஸ் ஆகிறதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவேன். காலேஜில் எல்லாம் போகும்போது நிறைய நம்ம கிளாஸில் இல்லாத நிறைய பசங்க கிட்ட வந்து பேசுகிறது, எல்லா போதுமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு ஃபிக்ஸடான ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்காமல் நிறைய பேர் கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். பட் இப்போ காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா வீட்லேயே இருக்கேன்ல, நம்ம ஒர்க்ஸ், நம்ம பிஸ்னஸ் எல்லாமே வீட்லேயே இருந்து பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும்ல. ஸோ
அதனால் என்னுடைய சோஷியல் சர்க்கிள் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ ஆனால் அதுக்கப்புறமா ஒரு டைமுக்கு அப்புறமா நான் இதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறையவே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நான் இப்போ வெளியே போகும்போது கூட நான் நிறைய வந்து பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நேச்சரில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நேச்சர்லேருந்து ரொம்பவும் பியூரான ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனாலேயே என்னுடைய மைண்டு வந்து அந்த டைமில் ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. இந்த நேச்சர்லாம் நான் பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவும் ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரியும் சம்திங்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். தென் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபோன் அடிக்ஷனை பற்றி சொல்லும்போது நிறையவே இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கூட நான் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த புக்ஸ் இல்லாட்டி அதில் ஒன் ஆஃப் த ஆடியோ புக் நான் கன்சியூம் பண்ணது தான் யுவர் பிரெயின் ஆன் போன்ற இந்த ஒரு புக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு புக்கோட ஆடியோ புக் வந்து நான் தமிழில் தான் கேட்டிருந்தேன், அதுவும் குக்கு எஃப்எம்மில். ஏன்னா இங்கிலீஷ் வந்து போகும்போது அதில் வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. நான் அந்த புக்கெலாம் வாங்கினேன், பட் என்னால் அது படிக்க முடியலை. ஸோ குக்கு எஃப்எம்மில் இந்த புக்கோட ஃபுல் புக் சம்மரி வந்து கேட்டிருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வேணும்னா கேட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ அக்ஷய் 15 இந்த ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 10,000 hours ப்ளஸ் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வெறும் 399 rupeesக்கு இல்லாமல் அக்ஷய் 15 கூப்பன் கோடு யூஸ் பண்ணும்போது வெறும் 199 rupeesக்கே கிடைக்கும். குக்கு எஃப்எம்முக்கு ப்ளே ஸ்டோரில் கூட 4.5 ரேட்டிங் வாங்கின செம்மையான ஒரு அப்ளிகேஷன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம தமிழ் மொழியில் எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் வந்து இருக்குது. தமிழ் மொழியில் மட்டும் இல்லாமல் மேலும் நிறைய மொழியில் கூட நிறையவே ஆடியோ புக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை வந்து எடுத்து பாருங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். அடுத்து 4வது நோஃபேப் மெண்டர்ஸ். ஆக்சுவலாக பர்சனலாக என்னோட விஷயத்தில் எனக்கு பெருசாக நம்ம வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்பில் பெருசாக வியூஸ் போகும்னா கூட நோஃபேப்பை பற்றியாக இருந்தாலும் வேறு பிரெயின் சயின்ஸை பற்றியாக இருந்தாலும் ஒரு இன்டெப்த்தான ஒரு என்ன சொல்கிறது இன்டெப்த்தான ஒரு நாலேஜுன்றது பெருசெல்லாம் வந்து கிடையாது. கொஞ்சம் பேசிக்கான நாலேஜை விட கொஞ்சம் உள்ள மாதிரி ஒரு மீடியம் லெவல் இல்லாட்டி ஒரு 60% 70% இந்த மாதிரியான நாலேஜ் தான் இருக்கும். பட் சில பேர் இருக்காங்க, அவங்க வீடியோஸ்லாம் வந்து பெருசாக வியூஸ்லாம் வந்து போகாது, ஆனால் அவங்களுக்கு ஒரு 90% ஒரு 85% அந்த ஒரு லெவலில் நாலேஜ் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. யூடியூபர்ஸ்லேயே நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசும்போது எனக்கு நிறையவே விஷயங்கள் வந்து புதுசாக வந்து கிடைச்சிது. அப்படியா, வாவ், அந்த மாதிரி சொல்கிற விதமான நிறையவே விஷயங்கள் வந்து கிடைச்சிது. ஸோ இவங்களில் நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு மென்டர்ஸாக வந்து இருந்தாங்க. இந்த நோஃபேப்பை பற்றி சொல்கிறதுக்கும் அதில் நிறையவே டிப்ஸ்லாம் வந்து தர்றதுக்கும் இவங்களுடைய சப்போர்ட் வந்து மிகப்பெரிய ரீதியாக இருந்துச்சு. ஸோ இது கூட நான் இந்த ஒரு சேலஞ்சில் வந்து வெற்றி பெறதுக்கு எனக்கு உதவியாக இருந்த ஒரு பழக்கம்னு சொல்லலாம். அடுத்து கடைசி ஒன் என்னென்னா நோஃபேப் கம்யூனிட்டியில் வந்து இருக்கிறது. ஆக்சுவலாக நான் ஒரு சொல்லியிருந்தோம் இல்லையா, நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன்றதுனால நான் ஒரு கம்யூனிட்டியில் வந்து மெம்பராக இருப்பேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து இந்த நோஃபேப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் அவங்க பிரம்மச்சரியா அதே மாதிரி மேலும் சில ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் வந்து பண்ணுறவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு நிறையவே டிப்ஸ் கிடைக்கும். தென் அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் வந்து கிடைக்கிற எனர்ஜின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் இவங்களில் நிறைய பேர் காலகாலமாக இந்த ப்ராக்டிசஸ்லாம் வந்து பண்ணி வந்து அதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து அடைஞ்சிட்டு இருக்கிறவங்களாக தான் இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருந்து நான் இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டியில் வந்து மெம்பராக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்குள்ளே வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன்றது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ இது கூட எனக்கு இந்த ஒரு சேலஞ்சில் வந்து பர்சனலாக ஒரு சக்ஸஸ் அடையிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பாய் ஆல்.